ஆதரவற்றோர் இல்லத்தில் மகளிர் தினம் கொண்டாடிய கிரீன் கார்பெட் நிறுவனம். தாய் கிரீன் பவர் சொல்யூஷன் நிறுவனத்தின் அங்கமாக கிரீன் கார்பெட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் கல்வி, வேலைவாய்ப்பு, ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளை மேம்படுத்துவதை முக்கியமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்நிலையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அல்பேனியா பள்ளி வளாகத்தில் உள்ள மகளிருக்கான தாமஸ் ஆதரவற்றோர் இல்லத்தில் மகளிர் தினத்தை கொண்டாடியது. இந்நிகழ்வில் அனைவருக்கும் மதிய உணவு அளிக்கப்பட்டது. தாமஸ் இல்லத்தில் உள்ள மகளிருடன் பேசுகையில் அவர்களின் திறன்கள், எண்ணங்கள் வியப்பை அளிக்கும் வகையில் இருந்ததாகவும், இவர்களுடன் நேரம் செலவிடப்பட்ட மறக்க முடியாத தருணம் என கிரீன் கார்பெட் நிறுவன செயலாளர் ஷோபா ரமேஷ் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கிரீன் கார்பெட் நிறுவன அட்வைசரி போர்டு உறுப்பினர்கள் ரேணுகா தேவி, சந்தியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீடிய ஆயுளையும் தந்தரலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அவரோடு கூட இணைந்து வேலை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பமாக அவர்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளையும் இன்னும் வயதானவர்களையும் கூட நீர் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. எங்கள் அன்பின் தகப்பனே, அந்த கிரீன் கார்பெட் நல்ல விதமாய் இன்னும் வளர்ச்சி அடைந்து பெரிய நிலைக்கு வரும்படியாக அவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பின் தகப்பனே, இன்னும் அவர்கள் என்னெல்லாம் ஆசிக்கிறார்களோ அவைகளை எல்லாம் அவர்களுக்கு தந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உடைய திருக்கரங்களில் ஒப்படைக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.